தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களை நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன். ஆனால் நேற்று தான் முதல் நேரில் பார்த்தேன். அவருடைய அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு டெல்லியில் நடந்து முடிந்த பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் நடந்து முடிந்த நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி மற்றும் அந்த நிதி ஆயோக்கோட உறுப்பினர்கள் ரொம்ப பெருமையாக வெகுவாக பாராட்டியிருக்காங்க. அதை பற்றிய ஒரு முழுமையான விரிவாக்கமான வீடியோ தான் இந்த வீடியோ. நிதி ஆயோக் கூட்டமா அப்படின்னா என்ன, ஐயோ போரிங்கா இருக்குமே அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு இந்த வீடியோ அப்படி தட்டி விட்டு போயிடாதீங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோமே, அதுல தப்பு இருக்கு. ஏன்னா அரசியல் இப்போ உள்ள இளைஞர்கள், இளைய தலைமுறையினர் விஜய் அவர்கள் தமிழகத்துல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறையவே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிடுவோம். தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் கத்துக்கிட தேவையில்லை, அங்க டெல்லியில மத்திய அரசு ஆட்சி செய்யக்கூடிய விதத்தையும் அங்க என்னென்ன கூட்டங்கள் நடக்குங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு திட்டம், அந்த கூட்டம் அப்படின்னா, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லா பேரும் சேர்ந்து அந்த இடத்துல உட்காந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில எப்படி இந்தியாவோட வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு, இது மாதிரி பல மாநிலங்களோட வளர்ச்சிக்கு என்னென்னா பேசணும் அப்படிங்கிறது தெளிவாக பேசுறது தான் நிதி ஆயோக் அப்படிங்கிற திட்டம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன், அதுதான் உங்களுக்கு சொல்றேன். கிட்டத்தட்ட அது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, விஷயத்துக்கு வருமே. இந்த மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கடந்த முறை ஆட்சி செய்த திமுக, தவறா சொல்லவங்கள டிஎம்கே என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது தமிழகத்துக்கு தரக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டங்கள் சம்பந்தப்பட்ட நிதி எங்களுக்கு கிடைக்கல, பேரிடர் சம்பந்தப்பட்ட நிதி எங்களுக்கு கிடைக்கல, அதுக்கப்புறம் கல்விக்கான நிதி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாமையே தவிர்த்து வந்தாங்க, புறக்கணிச்சுட்டு வந்தாங்க. ஆனா கடந்த ஆண்டு 2025 மே மாதம் நடைபெற்ற இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. இது தமிழக அரசியல்ல ரொம்ப ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா நம்மளுடைய விஜய் அவர்கள், மாநில முதல்வர் விஜய் அவர்கள் அரசியல் வேற, கொள்கை வேற, இந்த மாதிரி சந்திப்பு வேற அப்படிங்கிற மாதிரி அடிப்படை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டு நல்ல அருமையான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறத நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி அழகா சொல்லியிருக்காரு.